அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் சார்பாக 100க்கும் மேற்பட்ட மார்க்க தொடர்பான புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் பெண்கள் முகத்திரையை அணியலாமா என்ற புத்தகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்றால் அப்துல் நாசிர் எம்ஏசி அவர்கள்தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் முழுமையான ஒரு ஆய்வு கட்டுரை. பெண்கள் முகத்திரை அணிந்துத்தான் வெளியே செல்ல வேண்டுமா அல்லது அந்த சட்டம் யாருக்குள்ளது என்பது தொடர்பாக முழுவிதமாக ஆய்வு செய்யப்பட்டு எதிர்கருத்துகளுக்கான பதில்களும் அளிக்கப்பட்டு இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கிறது. ரொம்ப இலகுவான தமிழில் எளிமையான நடையில் நம்ம பார்த்து படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த புத்தகத்தினுடைய அம்சங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. இதில் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இதில் இணைத்திருக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் முகத்திரை அணிவது தொடர்பாக திருமறை குர்ஆனில் என்ன வசனங்கள்லாம் இருக்கோ அந்த வசனங்களுடைய கருத்துக்கு என்ன விளக்கம் என்பதையும் அழகிய முறையில் அந்த விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் முக்காடு சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன் நபியு குல்லில் அஸ்வாஜிக்க வ பனாத்திக்க வ நிசாயில் மூமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன. நபியே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக என்று அல்லாஹ் இதில் சொல்கிறான். அப்போ இந்த முக்காடு என்ற வார்த்தைக்கு மின் ஜலாபிஹின்ன என்று அல்லாஹ் ஜலாபி என்ற ஒரு வார்த்தை இதில் பயன்படுத்துகிறான். ஜலாபிஹின்ன என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ இந்த ஜலாபிஹின்னா என்ன? அந்த முக்காடு என்பது முகத்தை மறைக்கும் ஒரு ஆடையா அல்லது தலையும் உடலையும் மறைக்கின்ற ஒரு ஆடையா அப்படிங்கிறத நம்ம டீப்பாக உள்ளே போய் இதனுடைய டிக்ஷனரியில் கூட அரபிகளுடைய வளமை கூட இந்த ஜலாபிஹின்ன என்றால் அந்த ஜில்பாப் என்ற அந்த பன்மைக்கு எப்படி அவங்க ஒருமைக்கு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த அரபி அகராதியிலிருந்தும் டிக்ஷனரியிலிருந்தும் அந்த வாசகங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட்டு இந்த புத்தகத்தில் நல்ல அருமையான முறையில் அந்த செய்திகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போன்று இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் முக்காடை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்லுவோம் அப்படின்னா, வலா யுபுதீன ஜீனத்துஹுன்ன இல்லாமல் லஹர மின்ஹா வ எலிதிபுன பி ஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. அல்லாஹ் இந்த வசனத்தில் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம், தமது முக்காடுகளை மார்பின் மேல் அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் ஹுமூர் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. பி ஹுமூரிஹின்ன என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ ஹுமூர்னா என்ன, அதனுடைய ஒருமை என்ன, அதனுடைய பன்மை என்ன? இந்த ஹுமூர் என்ற வார்த்தை, இந்த முக்காடு என்ற வார்த்தை அவங்களுடைய முகத்தை மறைக்கிறதுக்கு குறிக்கிறதா அல்லது உடல் முழுவதையும் மறைக்கும் ஒரு ஆடைக்கு குறிக்கிறதா அல்லது தலை முகம் அவங்களுடைய உடல் இதெல்லாம் சேர்த்து மறைக்கக்கூடிய ஒரு ஆடையை குறிக்கிறதா என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்ம இந்த வசனத்திற்கான விளக்கங்களும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த புத்தகத்தில் இந்த முகத்திரை மறைப்பு சம்பந்தமான எதிர் கருத்துகள் இப்போ என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, முகத்திரை அணிவது என்பது அனைத்து பெண்களுக்கும் கட்டாயம். கை தெரியக்கூடாது, கால் தெரியக்கூடாது, முகம் தெரியக்கூடாது, பெண்கள் வெளியே சென்றால் அவங்க முகத்தை மறைத்து தான் போகணும் என்ற பரவலாக இந்த கருத்துகள் தான் இஸ்லாமிய மக்களிடத்தில் நிலவுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முகத்தை மறைப்பது என்பது யாருக்குரிய சட்டம்? இந்த புத்தகத்தில் அது ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முகத்தை மறைப்பது என்பது யாருக்குரிய சட்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குரிய சட்டமா அல்லது இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்குரிய சட்டமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குர்ஆனுடைய வசனங்கள் 33வது அத்தியாயம் 52வது அந்த வசனம், பல ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் அவங்கள எதை வச்சு அறிந்து கொள்வாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் என்பதை அன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மக்கள் அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதில் தொகுக்கப்பட்டிருக்கு. முகத்தை அணிவது யாருடைய வளமையாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிமார்களுடைய மனைவி அல்லாத பெண்கள் எத்தனையோ சக பெண்கள் வாழ்ந்திருப்பாங்க, அந்த பெண்கள் முகத்திரை அணிந்திருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்பதையும் நிறைய செய்திகளை தொகுத்து இந்த புத்தகத்தை நல்ல அழகிய நடையில் எளிமையான தமிழ் நடையில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான்
எல்லாமே ஆதாரத்தோடு. திருக்குரானில் 24வது அத்தியாயம் 60வது வசனம், அதே போன்று புகாரியில் 3798வது புகாரியினுடைய இந்த ஹதீஸுக்கு அந்த கருத்துக்கு உட்பட்ட வரக்கூடிய ஹதீஸுகளுடைய முழு தொகுப்பையுமே எழுதி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்கருத்துகள் எதிர்த்தரப்புடைய அந்த கருத்துகள் நிறைய விமர்சனங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும் உள்ள சட்டம் கிடையாது, முகத்தை மறைக்கிறதுங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய மனைவிக்கு மட்டும் உள்ள சட்டம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள சட்டம்தான் அப்படின்னு எதிர்வாதத்தில் உள்ளவர்களும் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தொகுக்கப்பட்டு அவங்க என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, என்ன விதமான கருத்துக்கள் எல்லாம் அதில் சொல்லப்படுது, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும், அதற்கு ஆதாரங்கள் என்ன என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பல ஆதாரங்களோடு தொகுக்கப்பட்டு இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை அனைத்து சகோதரிகளும் பயனடையக்கூடிய வகையில் தான் இந்த புத்தகம் போடப்பட்டிருக்கிறது. எனவே இதை வாங்கி பயனளியுங்கள். இதனுடைய விலை வெறும் 40 ரூபாய் தான். இதை நாம் மதர்சாக்களில் படிக்கக்கூடிய பெண்கள் இதை பயன்படுத்தி இதை படித்து நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளலாம். அதே போன்று பெண்கள் பயான் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த புத்தகத்தை நாம் வழங்கி அவங்க இந்த முகத்திரை சம்பந்தமாக, ஹிஜாபு சம்பந்தமாக நாம் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ் என்ன சட்டம் சொல்லியிருக்கிறான், நாம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்பது தொடர்பான விஷயங்களையும் நாம் என்ன செய்யலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த புத்தகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புத்தகத்தினுடைய இறுதியில் பெண்களுக்கு பொதுவான அறிவுரைகளும் சொல்லப்படுது. பெண் உரிமை என்ற பெயரில் இன்றைக்கு ஹிஜாப் என்பதை பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. அப்போ ஹிஜாப் என்பது ஒரு பெண் எப்படியெல்லாம் பேண வேண்டும், ஒரு ஹிஜாபுடைய முறைகளில் ஒழுங்குகளில் எப்படியெல்லாம் அந்த பெண் அமைத்து கொள்ளணும் என்ற மார்க்க தொடர்பான அந்த கருத்துக்களையுமே இந்த புத்தகத்தில் அழகிய முறையில் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.